மெய்யழகன் ஒரு 2 ஆர்டிஸ்ட வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டயலாக் தான் இருக்கு. அரெஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் திருப்பி திருப்பி பார்த்து என்னடா ஒருத்தன் நான் அந்த டைரக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசினேன். என்ன எப்படி யோசிச்சீங்க இதெல்லாம்? எப்படி நீங்க எப்படி எழுதுனீங்க இதை? 2 பேர் பேசுறாங்க. எனக்கு வந்து அந்த அந்த ஹீரோ கேரக்டர் பார்க்கும்போது கில்ட்டியா இருந்துச்சு. எப்படி கில்ட்டி ஹீரோன்றத விட எனக்கு அரவிந்த் கேரக்டர் பார்க்கும்போது கில்ட்டி ஏன் இருந்ததுன்னா, நம்ம எவ்வளவு பேரை வந்து லைஃப்ல நமக்கு வந்து ஒரு சின்ன தாக்கத்தை உண்டாக்கி இருப்பாங்க. ஆனா அவங்களை நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஆனா அவங்களுக்கு வந்து அது லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். கார்த்திக்லாம் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 3 பேர் என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்தவங்க என் கண்ணு முன்னாடி கிராஸ் ஆகி போனேன். வாட் ஏ மேன்யா, என்ன இப்படிலாம் ஒருத்தன் இருக்கானே உலகத்துல, இவ்வளவு வெள்ளந்தியா, இவ்வளவு நல்லவனா ஒருத்தன். அந்த டயலாக் எனக்கு பிரமிப்புனாலும் பிரமிப்பு. நான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்செப்ட்ல மலையாள படங்கள் தான் பார்த்து பிரமிப்பேன். இது இந்த தின்லைன் வச்சு ஒருத்தன் கதை பண்ண முடியுமா? அதை விட தின்லைனா ஒருத்தர் கதை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது எனக்கு வந்து பிரமிப்பா